சுட்டும் விழி சுடரே அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா கருணா தான் வந்து அபியை வந்து ஜெயிலையும் கொள்றதுக்கு வந்து ஆள் வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலையும் கொள்றதுக்கு ஆள் அமைச்சிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட வெற்றி பார்த்தீங்க அப்படின்னா கருணா எதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணணும், எதுக்காக வந்து அபியை வந்து கொல்ல ட்ரை பண்ணும், அபி தான் தப்பு பண்ணா அப்படின்னா அவள் கரெக்டான தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது அவளை கொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் எதுக்காக கருணாக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிக்கு டவுட் வந்துடுது. டேரெக்டாக போய் வெற்றி கருணாக்கிட்டே போயிட்டு இந்த மாதிரி நீ கொஞ்ச நாளாக பண்ணுறது எதுவுமே சரியில்லை கருணா, நீ எதுக்காக வந்து அபியை வந்து கொல்லணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க, அபி எதுக்கு நீ கொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து கேட்குறாங்க. கருணாக்கு பார்த்திங்க அப்படின்னா இவனுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஷாக்காக இருப்பாங்க. எனக்கு எது சந்தேகமாக இருக்குது, ஒருவேளை வந்து இந்த மாதிரி உன்னோட ஒய்ஃபை வந்து யாரோ வந்து வேற ஒருத்தவங்க கொலை பண்ணிவிட்டு அபி மேலே தூக்கி பழிய போட்டாங்களோ எனக்கு டவுட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வெற்றி டேரெக்டாக கருணாக்கிட்டே சொல்கிறாங்க. வெற்றிக்கு வந்து இப்போ தான் இந்த டவுட் வந்திருக்கு, அதை டேரெக்டாக கருணாக்கிட்டே கேட்டுட்டாங்க. கருணா அப்போ தான் பழசெல்லாம் நினச்சி பார்க்குறாரு, அவர் தான் வந்து ஒய்ஃபை கொன்னதெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. ஸோ எப்படி வெற்றி வந்து கருணா தான் அந்த கொலையை செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அபியை புரிஞ்சுக்கிட்டு அபி கூட சேர்ந்து வாழ போறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை